இந்த பார்சல் எங்கே போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அம்மா தான் கேட்டிருக்கிறோம். அந்த அம்மா என்னென்ன பொருட்கள் கேட்டோன்னு சொல்லி வாங்க உண்டுண்டா பார்ப்போம். அங்கே வந்து 5 பட்டி அளவில் கேட்டிருக்கிறோம். இங்கே வந்து வெட்டுப்புழு கொடியில் 1 கிலோ. மற்ற இது வந்து ஊற்று நல்லெண்ணெய் 5 போத்தல் அளவில் கேட்டிருக்கிறோம். மோர் மிளகாய், இது வந்து வடகம், இது வந்து இந்தியாவில் வந்து இது தொதோல் கேட்டிருக்கிறோம். அதுவும் வந்து 1 கிலோ அளவில் கேட்டிருக்கிறோம். கணவாய் சம்பல் கேட்டிருக்கோம். அதெல்லாம் காலையில் தான் செய்திருக்கிறோம். இப்போ மதியம் அனுப்ப வலிக்கிற போகிறோம். கோப்பித்தூள் வந்து 1 கிலோ அளவில். இந்தியாவில் வந்து செத்தல் மிளகாய் 2 கிலோ அளவில். இது வந்து தேங்காய் எண்ணெய், விமல் எண்ணெய் கேட்டிருக்கிறேன் என்ன. ஓகே, இங்கே வந்து மாசி சம்பல், இது வந்து சட்டி கேட்டிருக்கிறேன். இந்த 3 சைஸில் சட்டி கேட்டிருக்கேன். இப்படி ஒரு சைஸ், இப்படி ஒரு சைஸ், இப்படி ஒரு சைஸ், 3 சைஸ் கேட்டிருக்கிறேன். ஓகே, எல்லாமே காட்டியாச்சு போல இருக்கா. இங்கே மரவள்ளி சீவல், அதுவும் வந்து 1.5 கிலோ ஆகுது. 1 கிலோ. அதுக்கு அது எங்கே தெரியாது. எங்கள் கிணறு 2க்கு 4 வீட்டு பார்சல் அனுப்ப போகிறோம். அது ஒரு ஆக்களுக்கு 2 கிலோ அனுப்ப போகிறோம். ஓகே, இப்போ வந்து எல்லா பொருட்களுமே நாங்கள் எல்லாம் செய்து வச்சுட்டோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் அப்பமா எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதாவது நான் வந்து அப்பத்தை உங்களுக்கு சுட்டு காட்டணுன்னு எனக்கு தெரியலேன்னு சொன்னால் நான் இது வந்து இந்த அப்பமா வந்து கொழும்பை நோக்கி போகுது. கொழும்பில் தெரிஞ்ச ஒரு அக்கா தான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது வந்து நான் உண்மையில் என்னென்னு சொல்கிறது, பழையினதுக்காகத்தான் நான் அதை செய்து கொடுக்குறேன். என்ன சொன்னால் இப்படி அக்கா அப்பமா ஒன்று செய்து அனுப்புகிறேன், நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி இப்போ வந்து நான் அந்த அப்பமாவே எப்படி செய்ய போகிறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்களும் நல்ல ஈஸியாக செய்து கொள்ளலாம். அப்பமா குழைக்க தெரியாதார்கள். இப்போ அப்பம் என்றாலே எல்லோரும் பயப்படுறது. என்ன சொன்னால் அப்பமா வந்து எல்லாருக்கும் பிழைக்குதாமன்னு சொல்லி அப்பமாண்டாலே எல்லோரும் பயப்படுறது. நான் வந்து எல்லா மெதட்டிலையும் அப்பமாவை சுட்டு இருக்கிறேன். இல்லை சரியாக தான் எனக்கு வாரது. இருந்துட்டு ஒரு நேரம் பிழைக்கும் தான். ஆனால் அது வந்து இப்போ பிழைக்கிறதுல எனக்கு முந்தி பழைய எல்லாம் எனக்கு பிழைச்சிருக்குது. இப்போ வந்து இந்த உடனடி அப்பம் வந்து கூடி செய்யலாம். இப்போ உடனே கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மாவை கூடி நாங்கள் அப்போ தான் இப்போ சுடலாம். இப்போத்திய காலம் அப்படி ஆயிட்டுது. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து நான் ஒரு 8 மணித்தியாலம் அளவில் புளிக்க வச்சு தான் இந்த அப்ப மாவை ரெடி பண்ண போகிறேன். அதாவது நான் புளிக்கிறதுக்கு முன்னமே செய்த உடனே நான் கொழும்புக்கு அனுப்ப போகிறேன். அதாவது நான் கொஞ்சம் வச்சா உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து வாங்குவோம் நான் அந்த அப்பமாவே எப்படி தயாரிக்க போகிறேன்னு சொல்லி ஈஸியாக நீங்களும் செய்யலாம். செய்து நீங்களும் சாப்பிட்டு கொள்ளலாம். சும்மா கஷ்டம்னு சொல்லி அப்பங்கள் இடியப்பங்கள் எல்லாம் இடியப்பம் ஓரளவு செய்வீங்க. அப்பமெல்லாம் சில பேர் கஷ்டப்படுறது, இதெல்லாம் கஷ்டம் என்னென்னு சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லி கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம். நான் வந்து எப்படி என்றெல்லாம் வடிவாக சொல்லி காட்டுறேன். வாங்க இப்போ என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது வந்து வெள்ளைப்பச்சை அரிசியை வந்து நான் வந்து 4 மணித்தியாலமாக ஊற வச்சு நல்லா வேற வச்சுருக்கிறேன். பாருங்க, இது வந்து கொஞ்சம் ஒரு கலர் வாங்கின மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல வெள்ளையாக தான் நான் வாங்கினான். இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளையை உளுந்தெடுத்து 2 மணித்தியாலமாக ஊற வச்சு கழுவி நீட்டாக வச்சுருக்கிறேன். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் சமைச்ச வெள்ளை சோறு, அதுவும் நீங்கள் உங்களுக்கு விரும்பினா இது போடணும், போட்டால் தான் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ஏதாவது ஒரு வெள்ளை சோறு இருந்தால் ஓகே. மற்ற இந்தியாவில் வந்து கோதுமமா அவிச்ச கோதுமமா அது வந்து அந்த இப்போ சட்டியில் சில பேருக்கு ஒற்ற தன்மையாக இருக்கும். அதனால் ஒரு கொஞ்சம் தான் சேர்க்க போகிறேன். நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இந்தியாவில் முக்கியமாக வந்து தேங்காய் வந்து நான் ஒரு சின்ன தேங்காயை எடுத்து புளிஞ்சு 2 பால் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இந்தியாவில் வந்து முக்கியமாக இளநீ, ஒரு தேங்காய் அளவு இளநியை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வடித்து தான் விட போகிறோம், தும்புவல் இருக்குது. மற்ற கொஞ்சமாக அந்த அப்பம் வந்து கரியல் எல்லாம் முருகி வாரதுக்காக கொஞ்சமாக சீனி சேர்க்க போகிறேன். மற்ற உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறேன். இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் முதல்ல வந்து நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வெள்ளைப்பச்சை அரிசியை மிக்சியில் போட்டு நீங்கள் மாவை அடித்து மடுத்து குழைக்கலாம். நான் வந்து எந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அளவாக இப்போ அரிசியை போடுவோம். இப்போ உளுந்தெல்லாம் கூடுதலாக போடக்கூடாது. உளுந்தெல்லாம் நீங்கள் அளவாக தான் போடணும். இப்போ இந்த நீட்டாக வராது அப்போ இது என்னடா உளுந்து போடுற அப்போ இப்போ நாங்கள் அந்த சரியாக வராதபடியாக தான் இந்த உளுந்துல சேர்க்கிறோம். ஆனால் நல்ல சொப்டான அப்பமாக வரும் நீங்கள் இந்த உளுந்து சேர்க்கிறதால. உளுந்து வந்து இந்த இப்படி தான் கைப்பிடி அளவில் எடுத்து ஊற வச்சபடியாக ஊறி இந்த அளவு வந்துருக்குது. இப்போ வந்து நான் ஒரு தேரத்துலேயே நான் உளுந்தை சேர்க்கிறேன். மற்ற தேரத்தில் நாங்கள் அரிசியை மட்டும் அடிச்செடுக்கலாம். இப்போ வந்து உளுந்தை சேர்த்தாச்சு.
அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளைச்சோறு வந்து அளவாக சேர்ப்போம். இந்த மெட்ட அரிசி மடிக்க நாங்கள் சேர்ப்போம். ஏன்னா அந்த மாவு வந்து நல்லா சொப்டாக ஆகும். அதனால் இந்த சோறு போடுறது. இப்போ அளவான சோறு சேர்த்தாச்சு. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இளநியை வந்து இதோட சேர்ப்போம். இளநி வந்து நீங்கள் எவ்வளவுமே சேர்த்துக்கொள்ளலாம், வடித்து சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் தேங்காய்ப்பால் நல்ல கட்டிப்பாலாக இருக்கும். அண்டா எங்களுக்கு டக்குண்டு புளிச்சு வந்துடும். இதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றி அடித்து எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி அந்த அரிசி அடிக்கிறதுக்கு பால் காணாது. நாங்கள் இப்போ வந்து தண்ணி விட்டு அடிச்செடுக்கலாம். 2 தரம் கூட காணும்னு நினைக்கிறேன். இவ்வளோத்தையும் முதல் அடிச்செடுப்போம். அப்புறம் அதுக்கு பிறகு காணாட்டா நாங்கள் தண்ணி விட்டு அடிச்செடுக்கலாம். இப்போ பாருங்கோ நல்ல வடிவாக அடித்து எடுத்துட்டோம். பாருங்க மாவை காட்டுறேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும். நல்ல திக்காக அடித்து எடுத்தாச்சு. பாருங்கோ நல்ல வெள்ளையாகவும் இருக்குது. பால் விட்டு அடித்ததா நல்ல வெள்ளையாகவும் இருக்குது. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் நாங்கள் ஊற்றுவோம். பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு நல்ல பேஸ்ட்டாக அடிச்செடுக்கணும். இப்போ பாருங்க இந்த மாவை பாருங்க நல்ல இதாக வந்துருக்குங்க. இந்த மாதிரி இருக்க வேணும். பார்த்தீங்களா நல்லா அடிச்செடுக்க வேணும். இப்போ கிடக்கிற மிச்ச வெள்ளை பச்சை அரிசி எல்லாத்தையும் நாங்கள் அதே மாதிரி அடிச்செடுப்போம். இருக்கிற பாலையை ஊற்றி இருக்கிற சோறெல்லாம் போட்டு இனிமேல் வந்து உளுந்து இல்லை தானே, அவ்வளோ உளுந்தோடு இனிமேல் போடக்கூடாது. உளுந்து வந்து கிணக்க சேர்க்கக்கூடாது. இதோட இந்த நல்ல கட்டிப்பாலையை ஊற்றி அடிச்செடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி திருப்பியும் அடிச்சிட்டேன். இப்போ இந்த மாவில் நாங்கள் கொஞ்சம் அந்த சவ்வரிசி பாயாசம் மாதிரி கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணும். கஞ்சி அது மாதிரி கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணும். இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் மிச்ச அரிசியை நாங்கள் மிக்சி கப்பில் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோடு தான் நான் வந்து சொட்டு கோதுமமாக சேர்த்து அடிக்க போகிறேன். ஆனால் இதை வந்து நாங்கள் காய்ச்சிக்குள்ளே காய்ச்சி எடுக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் நாங்கள் கோதுமை மாவை வந்து அடுப்பில் சேர்க்கைக்குள்ளே அது வந்து அந்த பசை மாதிரி வந்துடும். அதனால் அளவாக நாங்கள் இதை மட்டும் அடித்து எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அதை காய்ச்சி எடுப்போம். இதை வந்து போட்டுட்டு அளவாக அவங்களுக்கு போட்டு காட்டுறேன். கோதுமை மாக்காண்டி தான் நான் இதை சேர்த்து காட்டுறேன். இப்போ கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாரம் கரண்டி எடுத்துகிட்டு வாரம். இப்போ வந்து இதுக்குள்ள நாங்கள் வெள்ளை பச்சை அரிசி வந்து மிக்சி கப்பில் போட்டோம். கோதுமை மாவு வந்து இதால் 2 கரண்டி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஏன்னு சொன்னால் கிணக்க சேர்த்திங்கன்னு சொன்னால் அப்புறம் இந்த சொப்ட் இல்லாத மாதிரி போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சீனி வந்து சேர்த்துக்கொள்வோம். சீனி வந்து இதால் 1.5 கரண்டி சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் தண்ணி அளவாக ஊற்றிக்கொள்வோம். இதை புரும்பா நாங்கள் அடிச்செடுப்போம். அதுக்கு முன்னே மிஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த சவ்வரிசி காய்ச்சி எடுக்கிறதுக்காக ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி 2.5 கரண்டி எடுத்துக்கொள்வோம். இந்த மாவில் ஒரு 2.5 கரண்டி எடுத்தால் போதும் எங்களுக்கு. ஓகே 2.5 கரண்டிமா காணும். இதுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றுற அளவு காட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணின்ற அளவு வந்து நான் சொல்லல. தண்ணியை நீங்கள் கொஞ்சம் அந்த என்னென்னு சொல்கிறேன் இப்படி அந்த பால் மாதிரி தண்ணியை ஊற்றி கரைச்சி கொள்ளுங்க. இப்போ தேங்காய் பால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிக்கு இந்த கட்டி இல்லாமல் முதல்ல இப்படி கரைச்சிடுங்கோ. பிறகு நாங்கள் சவ்வரிசி பதம் வரைக்குள்ளே உங்களுக்கு நான் காட்டுவேன். அந்த பதத்தில் நீங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து மாவோடு சேர்த்து கலந்து விட்டு ஆற வச்சுட்டு தான் கலக்க வேணும். தண்ணி காணாது. இப்போ வந்து இது ஒரு பக்கம் மேலே கட்டுக்கு நாங்கள் மிச்ச மாவையும் அடிச்சுட்டு இதை காய்ச்சி காட்டுவோம். பாருங்க இந்த அடித்து வச்ச மாவை பாருங்க இந்த என்ன மாதிரி இப்போவே பவுல்ஸ் விழுகுதுண்டு பாருங்க. இந்த தேங்காய் பால் சேர்க்கிறதால செய்யுது. இங்கே பாருங்க இந்த பவுல்ஸ் மாதிரி விழுகுது. ஓகே இப்போ வந்து நாங்கள் இப்போ இந்த கடைசியாக கோதுமை மா கலந்து வச்ச மாவையும் அந்த மாவோடு சேர்த்து கலந்துடுவோம். இந்த மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் இந்த மிக்சி கப்பில் வந்து கொஞ்சமாக விரும்பினா தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதையும் கரைச்சி அதோடு சேர்த்துக்கொள்ளலாம். கிணக்க சேர்க்கக்கூடாது தண்ணி. இப்போ இந்த மாவை நாங்கள் இப்போ மூடி வச்சுட்டு நாங்கள் அந்த
எடுத்து வச்சுருந்த அந்த மாவில் கொஞ்சம் சவரிசி காய்ச்சிருக்கு அதை வாங்க காய்ச்சுவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த சவரிசி கஞ்சியை காய்ச்ச ஆரம்பிப்போம். பாருங்க இப்படி தண்ணியாக இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த ரீட்டு வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். கைவிடாமல் நாங்கள் இப்படி சுற்றி கொண்டே இருக்கணும். இப்போ எங்களுக்கு இந்த சவரிசி வந்து சாதுவாக ரீ கொண்டு வருது பாருங்கோ. இந்த பயப்பட தேவையில் நீங்கள் மெல்லிசாக அப்படியே கரண்டியால் அப்படியே கிண்டி கொண்டு இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா கட்டி பிடிச்சி கொண்டு வருது. ஆகலும் நீங்கள் கட்டி வந்து அந்த களி மாதிரி வேறு மட்டும் வச்சுருக்க தேவையில்லை. பார்த்தீங்களா இந்த மாதிரி பதமாக வந்து ஒன்று ரீட்டுது பாருங்க. இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாடி கொள்ளலாம். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இப்படி வேற நீங்கள் அடுப்பை நிப்பாடி கொள்ளலாம். ஆகலும் இறுக்கமாக இங்கே காய்ச்ச தேவையில்லை. சில பேருக்கு இந்த சவரிசி பதம் காய்ச்ச தெரியும். அதனால் உங்களுக்கு இதை காய்ச்சி காட்டுறேன். இந்த மாதிரி இருந்தால் ஓகே. நல்ல சொப்டாக இருக்குது பாருங்க. அப்படி நிப்பாட்டினா எங்களுக்கு அந்த கட்டிப்படாது. இந்த இப்படியே கொண்டே நாங்கள் மாவுக்குள்ளே சேர்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஆகலும் கட்டி பிடிச்சா நீங்கள் மிக்சி கப்பில் போட்டு தான் அடிக்க வேண்டி வரும். நீங்கள் விரும்பினா நீங்கள் இப்படியே ஏன்னா மிக்சி கப்பில் போட்டு அடித்து எடுக்கிறேன்றாலும் நீங்கள் அடித்து எடுக்கலாம். ஓகே பரவாயில்ல. இப்படி எங்களுக்கு ஆறுன பிறகு பார்ப்போம். நாங்கள் ஆறுனா பிறகு சில வேலை இன்னும் கொஞ்சம் தடிக்கும். ஆறுனா பிறகு நாங்கள் பார்ப்போம் என்ன செய்யலாம்னு சொல்லி. இப்போ வந்து எங்களுக்கு இந்த சவரிசி வந்து நல்ல வடிவாக ஆறி வந்துட்டுது. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நான் ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறிட்டுது. இப்போ வந்து சில கட்டியல் இருக்குமோ சில வேலையெல்லாம் நாங்கள் இதை திருப்ப ஒருக்கா மிக்சி கப்பில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வருவோம். இப்படியே நீங்கள் போடலாம். சில வேலையில் கட்டியல் வரலாம். அதனால் திருப்பவும் நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு ஒருக்கா அடித்து எடுத்துகிட்டு வந்து அந்த மாவோட கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபுல்லாகவே இந்த சவரிசி கஞ்சியெல்லாம் மிக்சி கப்பில் விட்டாச்சு. இப்போ மூடிட்டு நாங்கள் அடித்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்க சவரிசி கஞ்சியை. அதையும் இப்போ இந்த நாங்கள் முதல் எல்லாம் அடித்து வச்சுருந்த மாவோடு ஊற்றிக்கொள்வோம். பார்த்தீங்களா இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் என்ன மாதிரி நீட்டாக அடிபட்டுடுதுண்டு. இப்போ வந்து நாங்கள் நல்ல சவரிசி இந்த கஞ்சி எல்லாத்தையும் இந்த மாவோட நல்ல வடிவாக கலந்து விடணும். இது வந்து இந்த பாத்திரம் வந்து காணாது பொங்கி வர்றதுக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த இதை பதப்படுத்துகிறக்காகத்தான் நான் இதில் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இந்த மாதிரி வடிவாக கலந்து விடணும். வந்து நல்லா சொப்டாக வந்துடுது இப்போவே பாருங்கோ. ஏண்டா அந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்த்ததால் அந்த இளநீங்கெல்லாம் சேர்த்ததால் நல்ல சொப்டாக வந்துடுது இங்கே பாருங்கோ. இப்போ வந்து நாங்கள் இதுக்கு வந்து அளவான உப்பு சேர்க்க போகிறோம். சில பேர் வந்து இந்த உப்பை வந்து புளிச்சிட்டு வந்த அப்புறம் சேர்ப்பினோம். நான் வந்து முதலே உப்பு சேர்க்க போகிறேன். அளவான உப்பு சேர்ப்போம். இப்போ வந்து வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் இப்படி செய்து வைப்போம். ஆனால் இதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தண்ணி காணாட்டா காலையில் நீங்கள் அந்த அப்பத்துக்கு பால் வந்து நீங்கள் செய்வீங்கள்ல பால் தேங்காய் பால் வந்து அதில் வந்து நீங்கள் முதல் பால் எடுத்து வச்சுட்டு 2ஆம் பாலில் ஊற்றி இதுக்குள்ளே கரைச்சி வச்சுட்டு நீங்கள் புளிச்சு வந்ததுக்கு பிறகு உங்களோட பருவத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டியில் வாங்குகிற பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுட்டு எடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உப்பெல்லாம் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ வந்து நாங்கள் இங்கே பாருங்க நல்ல வந்து நெல்லை ரெடி ஆகிட்டு இது வந்து நாங்கள் 8 மணித்தியாலம் இதை புளிக்க வைக்கணும். 8 மணித்தியாலத்துக்கு இடையில் அவளுக்கு அங்கே இப்போ நைட் பஸ்ஸுக்கு போட்டு விட்டா அங்கே காலையில் போய் சேர்ந்துட்டேன்டா அது அவளுக்கு சரியாக வந்துடும். ஆனால் கொஞ்சம் புளிக்கிறதுக்கு முன்னே நான் அனுப்பி விடணும். என்னென்னு சொன்னால் போத்துலோ இல்லைன்னு சொன்னால் வாளியோ ஏதோ ஒன்றுக்குள்ளே விட்டு நல்ல பௌத்திரமாக தான் இதாண்ட போகிறோம். இது இப்போ நாங்கள் நைட்டுக்கு இதை மாவை குழச்சி வைக்கிறோம்னு சொன்னால் காலையில் சுடுறது. காலையில் குழச்சி வைக்கிறோம்னு சொன்னால் இந்த மாவை பதப்படுத்தி நைட்டுக்கு சுட போகிறோம். இப்போ வந்து ரெடி எல்லாம் ரெடி அக்காவுக்கு அனுப்பிட்டு நாங்களும் இந்த இந்த அப்போ பதம் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஒரு 2 அப்பமும் 1 அப்பமும் உங்களுக்கு பார்த்து காட்டுறேன். Thank you.